இலக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 31/5/2026 உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது இளவேனிற் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்ல நட்சத்திரத்தில் இருக்கிறோம். பௌர்ணமியான இன்றைக்கு மாலை 2:45 வரைக்கும் இருக்கும். பின்பு பிரதமை தேதி வந்துவிடும். அனுஷ நட்சத்திரம் மாலை 4:46 பின்பு கேட்டை நட்சத்திரம் வந்துவிடும். இந்த பௌர்ணமி எப்படிப்பட்டதுன்னா செல்வ செழிப்பு, திருமணம், மாங்கல்ய பாக்கியம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அமையும். அபிராமி அம்மையை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அபிராமி பட்டர் பௌர்ணமியாகி வர வைத்தார் அமாவாசையும் போது. அப்படி இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். வைகாசி விசாகம். அந்த விசாகம் அப்படிங்கிறது நேற்றுக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் வந்திருக்கும். பௌர்ணமியின் போது அனுஷத்தின் போது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்வது நன்மையை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயேந்திர சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை நாள். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 1:30 3 மணி வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் 4:30, யமகண்டம் 12:30, குளிகை 3:04, சூலம் மேற்கு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம். இன்றைக்கி ரிஷப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 18 வினாடிகள் இருப்பார். சூரியன் 5:52 உதய நேரம். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரமான மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சொல்லிருக்கும். சூரியன் ரிஷபராசியில் இருப்பார். குருவும் சுக்கிரனும் புதனும் மிதுன ராசியில் இருப்பார்கள். கேது சிம்ம ராசியில் இருப்பார். விருச்சிக ராசியிலே சந்திர பகவான், ராகு கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மேஷராசியிலேருந்து இதனால் துவங்குகிறது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு ராசி எப்படி பலன். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கி சிந்தனைக்கு விருந்து நிறைய இருக்கும். யோசிக்கணும். யோசித்த பிறகு செய்யக்கூடிய காரியங்கள். அதுவும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரப்படாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக அமையப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமையே நார்மலாக இந்த பௌர்ணமி வந்தாக்க ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி அவசியம் அம்மனை வழிபடுவது ரொம்ப சந்தோஷமான காரியங்களாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு பரிவான நாள். அடுத்தவங்க மேலே கன்சர்ன் நிறைய இருக்கும். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக சுவாமியெல்லாம் வேண்டிட்டு அனுஷம் அப்படிங்கிறனால ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தியையும் வழிபாட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 4 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கி யோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சத்ருஸ்தானத்திலே இருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே தான் சூரியன் இருக்கிறார். அப்போ சூரியனும் சந்திரனும் பார்த்து கொடுத்த பௌர்ணமி இல்லைங்களா. அப்போ இந்த நாளிலே யோகங்கள் அமாவாசை யோகம் மாதிரி பௌர்ணமி யோகம் நல்ல யோகம். எப்படிப்பட்ட யோகம்? செல்வம் செழிப்பாகும், திருமண பாக்கியம் கிடைக்கும், மாங்கல்ய பலம் பெறலும், ஆரோக்கியம் மேம்படும், எல்லா விஷயத்திலும் நல்ல உன்னதமான பலன்களை பெறலாம். 4 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைக்கி சத்யநாராயண பெருமாளின் வழிபாடு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு அவரை வழிபடுவது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. கொஞ்சம் கவனமாகத்தான் இன்றைக்கி காரியங்களாக நீங்கள் செய்யணும். அவசரப்படக்கூடாது.
5ஆம் இடம் என்கிற இடத்துல சந்திரனானவர் நீச்சப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் விருச்சிக ராசியில் நீச்சப்படக்கூடிய இந்த சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கும்னால கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய புகழை பரப்பிக்கொள்ளக்கூடிய நாள், நல்ல நாள். 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள நீச்சமாக இருந்தாலும் சூரியனால் பார்க்கப்படுவதனாலே இந்த நாளினுடைய பெனிஃபிட் அதிகமாகுது. செய்கிற காரியங்களை தெளிவாக புரிந்து செயல்படக்கூடிய செயல்பாடுகள் வெற்றியை தருவதாக அமையும். செவ்வாய் நமக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார். ஆட்சியிலே அமரக்கூடிய செவ்வாயினாலே பலவிதமான நன்மைகளும் உண்டு அப்படின்னு தெரிகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, எது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது. பொறுமை என்ற வார்த்தை உங்களுடைய லிமிட்டேஷனை அழகாக மெயின்டைன் பண்ண வைக்கும். அதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளில் 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்க வைத்து பௌர்ணமி விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவது செல்வ செழிப்பையும் திருமண தடைகளையும் மாங்கல்ய பாகத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, பலவிதமான பயணங்கள் உண்டு. அந்த பயணங்களின் மூலியமாக வரக்கூடிய வரவுகளை இந்த குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்து கொள்வாரா அப்படின்னா அது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் தெரியும். அதனால் வரக்கூடிய பயம் இன்றைக்கி உண்டு. கலத்தரத்தின் கோஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல காரியங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்குது. நார்மலாகவே இந்த சிராத திதிகள் அப்படின்லாம் பார்க்கும்போது எஜமானர் என்கிற இந்த குடும்பத் தலைவர் நின்று கொண்டிருக்க அது மேலே ஒரு புல்லை வச்சுட்டு நிற்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஆதாயமாக செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும் யோசித்து செய்யுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்வாங்கு வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. எல்லாத்தையுமே எல்லோரும் வாழ்ந்துடுறதில்ல, நீங்கள் மட்டும்தான் வாழறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதையும் செய்யணும்னா நேர்த்தியாக செய்ய வேண்டும், அவசரப்படாமல் செய்ய வேண்டும், நிதானித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ரகசியங்களை உங்களுடன் ஒருங்கே வைத்து கொண்டு அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு ஆனவரைக்கும் கஷ்டப்பட்டாலும் கொடுக்காத ஒரு தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அமைதி நிறைய இருக்கக்கூடிய வாழ்த்து இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலையும் 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள். சந்திரனானவர் 12ஆம் இடத்திலே அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அங்கேயே குருவின் பார்வை, நாளைக்கு குரு பெயர்ச்சி அங்கே விழுந்துடும். அதனால் எதையுமே இன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்துவிடும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது தான். பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு பண வரவையும் பொருள் வரவையும் செய்யக்கூடிய காரியங்களுடைய தன்மைகளையும் எவ்வளோ தூரம் நீங்கள் கோப்பம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வரும். உங்களுக்கு சிக்கல் இல்லாத ஒரு நல்ல நாளை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நல்ல சொற்களை பேசுவதே நல்லமை. அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு சிக்கல் மிகுந்த நாளாக அமைகிறது. 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பது, உங்கள் ராசிநாதன் இருக்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும் தேவையில்லாத நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து கூத்துதே குடையுதே இந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கும். அவங்கள நீங்கள் மேம்போக்காக யோசிக்காமல் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா
டெஃபினட்டாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் இனிய நாளை அமைவதற்கு நீங்கள் சத்யநாராயண பெருமானை வணங்குவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி நன்மைக்கு ஒரு நல்ல நாள், வெற்றிகளுக்கு இலக்காக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வபுண்ணியஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்வதும் நல்லது. அதை சூரியன் பார்க்கிறார். 3ஆம் இடத்து சூரியன் பார்ப்பதனாலே எதுவுமே வெற்றி, முயற்சி, லாபமே அடுத்த நிலை உயர்வு என்று ஒரு போட்டுருவோம். அப்போ இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. பௌர்ணமி யோகத்தினுடைய விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. வெற்றிகளை இலக்காக கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கு அமைத்து கொள்ள முடியும். இந்த நாளிலே எவ்வளோ தூரம் நீங்கள் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸுக்கு உங்களுக்கு சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தெரியுது. இந்த நாள் வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன்.